இந்த கேக் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் தீமில் வந்து கேட்டிருந்தாங்க. அவங்க எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் ஃபோட்டோவும் சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அதை விட பெஸ்ட்டாகவே பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட ஹோப் கொடுத்துட்டு நான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஆமாம், இது ஒரு வெனிலா ஃப்ளேவர் தான். நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், க்ரம் கோட்லாம் கொடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைப்போம் இல்லையா, அந்த ப்ராசஸ் தான் இப்போ வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் வெட்டிங்காக இருந்தாலும் சரி, பர்த்டே பார்ட்டியாக இருந்தாலும் சரி, எந்த அக்கேஷனாக இருந்தாலும் சரி, உங்களுக்காக கேக் பண்ணி கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் எல்லாம் ஒன்று தான். ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அதாவது 1 வீக் பிஃபோரே நீங்கள் எங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கஸ்டமைஸ் கேட்குற திங்ஸ் எல்லாம் எங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? மேலே பார்த்தீங்களா ஸ்க்ரீனில் தெரியுது. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து டாப் கோட்டும் எல்லாமே கொடுக்கறதுக்காக எடுத்து வெளியே வச்சு கொடுத்து முடிச்சுட்டேன். ஸோ சைடு கேப்பில் இப்போ ட்ரெண்டாக போயிட்டுருக்க பட்டர்ஃப்ளை சாங் வந்து ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று எடுத்திருக்கோம். அது வந்து பார்க்காதவங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 2 வந்து மேலே வந்து டபுள்ஸ் ஒன்று ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கோசரம் வச்சுட்டேன். ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு வேவ்ஸ் மாதிரி கொடுத்துட்ருந்தேன். ஸோ வந்து நல்லாவே இல்லை, இன்னும் அன்ஈவனாக இருந்த மாதிரி இருந்தது. மறுபடியும் ஒரு ஐசிங் கொடுத்துட்டு ஈவன் பண்ணிவிட்டு மறுபடியும் முதல்ல இருந்து நான் வந்து ஆயில் ப்ரஷ் வச்சு நான் வேவ்ஸ் மாதிரி கொடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. இது வந்து 1.5 kg தான். ஸோ வந்து கீழே இருக்கிறது பாட்டம் கேக் வந்து 1 kgலையும் மேலே வந்து ஒரு 1/2 kgல வச்சேன்னா பர்ஃபெக்டாக சூப்பராக வந்திருக்கு. ஸோ எனக்குமே பிடிச்சிருக்கு. கஸ்டமர் ரிவ்யூவும் கூட நான் உங்களுக்கு கடைசியில் ஆட் பண்ணுறேன். சூப்பராக இருக்குங்கக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க கேட்டிருந்தது வந்து ஒயிட் ரோஸ் தான் கேட்டிருந்தாங்க. பட் ஆனால் ஒயிட் ரோஸ் கிடைக்கல. ஸோ நான் சொன்னேன், சில்வர் செட் ஆகுமா, எனக்கு ஹோப் கொடு, நான் உனக்கு வந்து கண்டிப்பாக சில்வர்லேயே உனக்கு நான் பண்ணி கொடுக்குறேன் இல்லைங்க்கா, நல்லா இருக்குமா, அது வந்து எப்படி செட் ஆகுமோ தெரியல அப்படின்னு கஸ்டமர் வந்து பயந்துகிட்டே தான் இருந்தாங்க. கடைசியில் சில்வர் வைக்கவும் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு, சூப்பராக இருக்குது அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நார்மலாக ஸ்டார் நாசில் வச்சு நான் வந்து சுற்றியும் ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துக்கிட்டேன். ஏன்னா பார்டர் இருந்தால் தான் வந்து அது நல்லாயிருக்கும். அவங்க கொடுத்துருந்த பிக்சரில் வந்து ஒரு கோல்டன் கலரில் ஒரு ரிப்பன் இருந்தது, அதுவும் நான் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபைனலி பார்த்திங்களா நம்ம கேக் வந்து இப்படி தான் வந்திருந்தது. அப்படியே சைட்லேயும் வந்து பால்ஸ் நான் ஈடபிள் தான். இப்படி தான் இருந்தது கேக்கு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கா இல்லையான்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.